வசனம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. I would like to meditate from the book of Hebrews this evening. இந்த மாலை வேளையிலே எபிரேயரின் புத்தகத்திலிருந்து உங்கள் மத்தியிலே நான் தியானிக்க விரும்புகிறேன். Actually, it is from just 5 verses this evening. இந்த மாலை வேளையிலே 5 வசனங்களை தான் நம்ம தியானிக்க போகிறோம். Hebrews chapter 10 verse 38 and 39. எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38 39. And also Hebrews chapter 11, the first 3 verses. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 முதல் 3 வசனங்கள். And the book of Hebrews is, for me personally, the most exciting book in the entire New Testament. இந்த முழு வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டு பகுதியிலேயே எனக்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் என்றால் இது எபிரேயருக்கு எழுதின நிருபம் மாத்திரம்தான். Once a person asked me, if you are dropped in an island all alone for many weeks, ஒருமுறை ஒரு நபர் என்னை பார்த்து கேட்டார், உங்களை ஒரு தீவுல போய் தனியா சில வாரங்களுக்கு விட்டா which is the only book of the Bible that you'll take along? வேதத்தில் இருக்கிற எந்த ஒரே ஒரு புத்தகத்தை நீங்க கையில எடுத்து செல்ல விரும்புவீங்கன்னு கேட்டாங்க. I said I would like to take 2. நான் சொன்ன 2 புத்தகங்களை நான் எடுத்து செல்ல But விரும்புவேன். he said, no, just one book. What book will you take? அப்ப அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க, ரெண்டெல்லாம் சொல்லக்கூடாது, ஒண்ணு மாத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. I said, surely it is the book of Hebrews. நான் சொன்ன நிச்சயமா எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்கிற இந்த புத்தகத்தை தான் நான் எடுத்து செல்ல விரும்புவேன். It is the most beautifully written book in the entire New Testament. முழு புதிய ஏற்பாட்டிலேயே மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு நிருபம். But the problem is you do not really know who wrote this book. ஆனா இந்த புத்தகத்தினுடைய பிரச்சனை என்னவென்றால் இந்த நிருபத்தை எழுதினது யார் என்று நமக்கு நிச்சயமாய் There தெரியாது. have been multiple discussions about the authorship of this book. இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யார் என்பதை பற்றி இந்த உலகத்தில் அநேக கருத்துக்கள் நிலவி வருகின்றன. But one thing is for sure, it was never Apostle Paul. ஆனா ஒரு காரியம் நிச்சயமாய் தெரியும், இது அப்போஸ்தலனாகிய பவுலினால் எழுதப்பட்டதல்ல. Because his language is entirely different. என்றால் அவர் எழுதுகிறதான அந்த மொழி நடை முற்றிலும் வேறுபட்டது. But this has nothing to do with our walk with God and our travel towards heaven and the heavenly places. ஆனால் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நம்ம அறியாமல் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம தேவனோடு கூட நடப்பதுக்கும் தேவன் நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்லுகிற காரியங்களுக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை. The message of the book of Hebrews is very simple. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தினுடைய செய்தி மிக மிக எளிதானது. The power of the blood of Jesus ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தின் வல்லமை and the new covenant through the blood of Jesus அதேபோல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் அவர் நம்மோடு கூட செய்திருக்கிறதான புதிய உடன்படிக்கை is much better than the old covenant of the Old Testament. பழைய ஏற்பாட்டுடைய பழைய உடன்படிக்கையை காட்டிலும் இது மேன்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. At least 13 times in the book of Hebrews you will read the word better, better, better. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே குறைந்தது 13 முறையாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேன்மையானது மேன்மையானது என்கிறதான வார்த்தை The பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. writer of this book is writing to Jewish Christians இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யூத மார்க்கத்தில் அமைந்ததான கிறிஸ்தவர்களுக்கு இதை எழுதியிருக்கிறார். who are facing a lot of troubles and persecutions in their Christian life. இவர்கள் எல்லாம் தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அதிகமான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டு வந்தவர்கள். All of them came from the Jewish religion. அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். But now there's so much of trouble for their own faith. ஆனா இப்பொழுது அவருடைய சொந்த விசுவாசத்திற்கு எதிராகவே அநேக போராட்டங்கள் நடந்து And கொண்டிருக்கின்றன. this is one of the reasons some of them were staying away from the church congregation. இந்த காரணத்தினால் தான் அவர்களை ஒரு சிலர் சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள். And this is the reason why the writer's writing is warning them never to do this and stay away from the congregation. இதனால தான் இந்த எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார், நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். Normally a Jew, when he came to God in his personal life, சாதாரணமாக ஒரு யூதன் தேவனிடத்திற்கு வரும்போது they try to please God with all of their deeds and works. அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய சொந்த கிரியைகளினாலும் தாங்கள் தேவனுக்காக ஏறெடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளினாலும் தேவனை பிரியப்படுத்த விரும்பினார்கள். It's not about grace towards salvation. அவருடைய வாழ்க்கையில கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதான அந்த காரியத்தை அவர்கள் No, விசுவாசிக்காமல் they try to earn salvation through their deeds. அவர்கள் தங்களுடைய சொந்த கிரியைகளினாலே ரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ள விரும்பினார்கள். So I don't know why it's getting blocked. Maybe this one? Yeah? Okay, sorry for the interruption.
நடுவில் ஏற்பட்ட அந்த தடங்களுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன். Jews normally knew only to come nearer to God through their deeds, what they do for God. சாதாரணமாக யூதர்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளினாலே தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு பிரயாசப்பட்டார்கள். They always try to please God only through their deeds. அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய சொந்த முயற்சிகளினாலே தங்களுடைய சொந்த காரியங்களினாலே தேவனண்டை வர வேண்டும் என்று விரும்பினார்கள். Pleasing God means for a Jew it's always through deeds. தேவனை பிரியப்படுத்துவது என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே தங்களுடைய சொந்த முயற்சிகளினால் செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். Dear sisters, coming to salvation through grace is one of the greatest gifts God gave to his church. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய சமூகத்திற்கு வருவது என்பது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கிறது. இதுவும் வேலை செய்யலப்பா சரியா? Can you hear this? கேக்குதா உங்களுக்கு? People think they can come close to God through everything what they do in their personal lives. அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, they never know salvation through grace. அவர்கள் கிருபையினாலே எப்படி ரட்சிக்கப்படுவது என்பது அவர்களுக்கு தெரியாமலேயே இருந்தது. This is one of the greatest spiritual revelations for Dr. Martin Luther, for example. இது டாக்டர் மார்ட்டின் லூதருக்கு கொடுக்கப்பட்டதான மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாய் காணப்படுகிறது. He used to go to Rome every now and then. அவர் அவ்வப்போது ரோம் பட்டணத்திற்கு போகும்போதெல்லாம், And as he was going up to Vatican in his personal life, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த வாட்டிகன் சிட்டியில அந்த ஆலயத்திற்கு அவர் போன போது, he will walk the entire distance only on his knees. அந்த முழு பாதையுமே அவர் முழங்காலிலேயே நடந்து செல்வார். And he will take the whip and also beat himself on the back. அவர் ஒரு சாட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய முதுகிலே அடித்துக் கொள்வார். Because he wanted to please God in his own way. ஏனென்றால் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி தேவனை பிரியப்படுத்த அவர் He விரும்பினார். wanted to get closer to God through the deeds what he is doing. தான் செய்கிற சொந்த காரியங்களினாலே தேவனை பிரியப்படுத்த அவர் விரும்பினார். I tell you, this is one of the greatest revelations a Christian can ever have. நான் சொல்லுகிறேன், இது ஒரு கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாய் You are காணப்படுகிறது. not saved by the decisions you have made. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எடுத்த முடிவுகளினாலே நீங்க You are ரட்சிக்கப்படுவீர்கள். not saved by the deeds what you did towards God in your personal life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் நீங்க எடுத்த தீர்மானங்களினால் நீங்க ரட்சிக்கப்படுவதல்ல. You are saved by grace and grace alone. நீங்கள் கிருபையினாலே மாத்திரம் ரட்சிக்கப்பட்டீர்கள். Not only you are saved by grace in your personal life, நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, you are sustained by the grace of God. நீங்கள் தேவனுடைய கிருபையினாலே தாங்கப்பட்டு வருகிறீர்கள். And till the end of your life, you will be sustained only by the grace of God. உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தேவனுடைய கிருபையினாலே மாத்திரம் நீங்கள் தாங்கப்படுவீர்கள். These people had nothing to do with the grace of God in their lives. இந்த மனுஷர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய கிருபைக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கவில்லை. So when they came into the newness of life in the Lord Jesus Christ, எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் புதிதாக்கலின் ஜீவனுக்குள்ளாக கடந்து வந்தபோது everything changed and everything was only by grace. எல்லாமே தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே அவர்களுக்கு கிடைத்தது. And they are living a new life under the new covenant. அவர்கள் புதிய உடன்படிக்கை கீழே புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். The Jewish religion in those days, it was a cult with many traditions. அந்த நாட்களிலே யூத பாரம்பரியத்தில் இருக்கிறவர்களுக்கு நிறைய காரியங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டியதாக இருந்தது. The church was totally corrupt in those days. அன்றைக்கு இருந்ததான அந்த தேவாலயமானது முற்றிலுமாக அது ஊழல் நிறைந்ததாக இருந்தது. The priesthood was totally corrupt. அங்க இருந்ததான ஆசாரியர்கள் முற்றிலும் ஊழல் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். You can read this in the last book of the Old Testament, Malachi, for example. இது நீங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே கடைசி புத்தகமான மல்கியாவின் புத்தகத்திலே வாசிக்க முடியும். The last word in this book of the Hebrew language is shame. அதிலே அந்த கடைசி புத்தகத்தினுடைய கடைசி வார்த்தையானது அங்கே வெட்கம் அல்லது சாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. This was a curse that came upon the people of God. அன்றைக்கு தேவ ஜனங்கள் மீது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு காரியமானது சாபமாய் காணப்பட்டது. It was not shame, but actually they said this is what you're going to have in your life if you're going to live this way. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடந்து கொண்டிருப்பீர்களானால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு வெட்கத்தின் நிலைமையில தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது. The Old Testament ended with the word curse. பழைய ஏற்பாட்டானது சாபம் என்கிறதான வார்த்தையோடு கூட முடிவடைந்தது. After that there were 400 years until John the Baptist came to the scene. அதற்கு பிற்பாடு 400 வருடங்கள் கழித்து யோவான் ஸ்நானகன் அங்கே வருகிறார். Everything was being prepared for the coming of the Lord Jesus. எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக அங்கே ஆயத்தம் பண்ணப்படுகிறது. When you look into church history, you can be totally excited. சபை வரலாற்றை பார்க்கும் பொழுது நீங்க அதை பார்த்து முற்றிலும் ஆச்சரியப்பட முடியும். The Jewish nation was totally corrupt. அந்த யூத தேசமானது முற்றிலுமாக
அது ஊழல் நிறைந்ததாய் The காணப்பட்டது. priesthood was totally corrupt. அங்கிருந்த ஆசாரியத்துவம் முற்றிலும் ஊழல் நிறைந்ததாய் காணப்பட்டது. Everything that was happening inside the temple was totally corrupt. தேவாலயத்துக்குள்ள நடந்த காரியங்கள் எல்லாமே முற்றிலுமாக மாசுபட்டதாய் And காணப்பட்டது. this is the reason why before Jesus went to the cross of Calvary, இந்த காரணத்தினால் தான் கல்வாரி சிலுவைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்வதற்கு he முன்பதாக had to take the whip in his hand and clean the entire temple. அதனால தான் தேவாலயத்தை அவர் ஒரு சாட்டை எடுத்து சுத்திகரிக்க வேண்டியதா இருந்தது. You know, in those days, the nation and the temple was so corrupt. அந்த நாட்களிலே அந்த தேசமும் தேவாலயமும் முற்றிலுமாக தீட்டுப்பட்டதாய் காணப்பட்டது. When Jesus spoke some hard words against the religious people, இயேசு கிறிஸ்து மதவாதிகளுக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளை பேசினார். you know, it resonated well with the public opinion. அன்றைக்கு அந்த நாட்களிலே பொதுமக்கள் என்ன காரியங்களை நினைத்தார்களோ அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். This was the opinion of the people on the streets of Jerusalem. அன்றைக்கு எருசலேமின் தெருக்களில் இருந்த பொது ஜனங்கள் அவர்களை பற்றி என்ன நினைத்தார்களோ அதே காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். And when Jesus came and spoke very openly against the religious authorities, இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வந்து அன்னைக்கு இருந்ததான யூத அதிகாரிகளுக்கு விரோதமாக அவர் சவால் விட்டு பேசின போது, you know, he was very kind to sinners when you read the New Testament. அவர் பாவிகளை பார்க்கும் பொழுது மிகவும் அன்பாகவும் மனதுருக்கமாகவும் நடந்து கொண்டதை நாம் வாசிக்கிறோம். He was not speaking with harsh words when sinners came to the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவண்டே பாவிகள் வந்த பொழுது அவர்களிடத்திலே அவர் மிக கோபமாக பேசவில்லை. But when it came to religious authorities, ஆனால் யூத அதிகாரிகள் என்று சொல்லி வரும் பொழுது, he said, you are like whitewashed cemeteries or graveyards. நீங்கள் எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று அவர் சொன்னார். You know, everything is white outside and everything is purified. வெளியே எல்லாம் வெள்ளையா இருக்கிறது, எல்லாம் பார்க்கிறதுக்கு சுத்தமா இருக்கிறது. But inside everything is dirty and stinking. ஆனா உள்ளுக்குள்ளேயோ எல்லாமே அழுகி போய் நாற்றம் அடிக்கிறதா இருக்கிறது. My dear brothers and sisters, what is really great when you think about the life of Jesus, கர்மியான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பற்றி நீங்க சிந்தித்து பார்க்கும்போது, everything God began to plan for the arrival of his son in the New Testament. அந்த நாளிலே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காக எல்லாவற்றையுமே அவர் ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தார். First the Greek regime came into Israel. முதலாவது கிரேக்கர்கள் இஸ்ரவேலுக்குள்ளாக நுழைய ஆரம்பித்தார்கள். And the Israelites said, oh, these heathens, they are coming into our nation. அதுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு நினைத்தார்கள், இப்பொழுது கிரேக்கர்கள் நம்முடைய தேசத்துக்குள்ள வந்து விட்டார்களே, Oh, this is going to be the destruction of the Jewish faith. ஓ இந்த யூத விசுவாசத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்க போகிறது என்று நினைத்தார்கள். You know, but what really happened was this. ஆனா அன்றைக்கு நடந்த காரியம் இதுதான். God gave them the Greek language தேவன் இவர்கள் மூலமாக அவர்களுக்கு கிரேக்க பாஷையை கொடுக்க because ஆரம்பித்தார். God had a plan to spread the word of God entire throughout the world. ஏனென்றால் உலகமெங்கிலும் இந்த கிரேக்க பாஷையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பரப்பும்படியாக பிதாவானவர் முடிவு And the செய்திருந்தார். Greek language was like the English language of today. இந்த கிரேக்க பாஷையானது இன்றைக்கு இருக்கிற ஆங்கில மொழியைப் போல. And so the word of God began to spread throughout the Mediterranean area எனவே and Europe. தேவனுடைய வார்த்தையானது மத்திய தரைக்கடல் பகுதி முழுவதும் பரவ ஆரம்பித்தது. And I want to tell you this evening, இந்த மாலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், whatever God plans can be great and wonderful. தேவன் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் திட்டமிடுகிறாரோ அது எல்லாமே மிக சிறந்ததாகவும் மிக அற்புதமானதாகவும் இருக்க You know, முடியும். sometimes you never know what God is planning in your personal சில life. நேரங்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எந்த காரியத்தை திட்டமிடுகிறார் என்று உங்களுக்கே தெரியாது. You know, sometimes we say, Lord, what is happening with me and why are you allowing such things to happen in my life? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்படி நீர் அனுமதிக்கிறீர் என்று நாம் When சொல்லுவோம். God begins to move the coins behind the scenes, தேவன் திரைக்கு பின்பாக காய்களை நகர்த்த ஆரம்பிக்கும் when போது He begins to plan everything according to His own providence, அவர் தன்னுடைய சொந்த சர்வ ஞானத்தின்படி எல்லாவற்றையும் அவர் செய்ய தீர்மானிக்கும் போது, sometimes you never know what's happening in my personal life. சில நேரங்களில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியாமல் But இருக்கலாம். God will say, I have a plan for the coming of my son to this world. ஆனால் பிதாவாகிய தேவன் சொல்லுவார், என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்காக எல்லாவற்றையும் நான் திட்டம் பண்ணி I வைத்திருக்கிறேன். am not going to leave this temple in such a dire state. இப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலையிலே இந்த தேவாலயத்தை நான் விட்டுவிட மாட்டேன். Everything is corrupt in this nation. இந்த தேசத்துல எல்லாமே முற்றிலும் மாசுபட்டு From காணப்படுகிறது. the temple to the priesthood தேவாலயத்திலிருந்து ஆசரித்துவம் வரை, and even the giving to the Lord. அதே போல கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களில You are bringing animals with blemishes to my presence. நீங்கள் என்னுடைய பிரசன்னத்திற்கு
மிருகங்களை கொண்டு வரும் பொழுது அவைகளெல்லாம் ஊனமாய் காணப்படுகிறது. You don't give me the honor that I deserve to have. என்னுடைய சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். The families are not intact anymore in society. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறதான அந்த குடும்பங்கள் எல்லாம் சரியான விதத்தில் கவனிக்கப்படவில்லை. And this shame I am going to change completely through the arrival of my son Jesus. இப்படிப்பட்ட வெட்கத்தை எல்லாம் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் சமுதாயத்திலே மாற்றப் போகிறேன். I can tell you for sure, my dear brothers and sisters, கருமையான சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து நான் நிச்சயமாய் சொல்கிறேன், whenever the church goes through a very bad era, எப்பொழுதெல்லாம் சபையானது மிக மோசமான ஒரு பாதையிலே கடந்து செல்கிறதோ, I am sure God will raise a person or a woman to really bring back the church to his own path. அப்பொழுதெல்லாம் நிச்சயமாகவே தேவன் தம்முடைய பாதைகளிலே தம்முடைய சபையை கொண்டு வரும்படியாக எப்பொழுதுமே தேவன் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எழுப்பி இருக்கிறார். Suddenly the voice in the desert like John the Baptist will come. திடீரென்று வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானனுடைய சத்தம் கேட்டது போல ஒரு நாளிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படும். He is not going to the people, that the people are running to him. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் ஜனத்தண்டைக்கு ஓடவில்லை, அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் யோவான் ஸ்நானகனிடத்திலே ஓடி வந்தார்கள். 400 years they have been starving for the revelation of God. 400 வருடங்களாக கர்த்தருடைய வெளிப்பாட்டுக்காக அவர்கள் பசியுடனும் தாகத்துடனும் காத்துக் கொண்டிருந்தார்கள். Normally people, theologians will say these are silent 400 years. சாதாரணமாக இறையியல் வல்லுநர்கள் சொல்லுவார்கள் இந்த 400 வருடங்கள் அமைதியின் வருடங்கள் என்று. No, God was never silent, I tell you. நான் சொல்லுகிறேன், தேவன் ஒருபோதும் அமைதியாய் இருக்கிறதே God இல்லை. is never silent in your life. தேவன் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அமைதியாய் இருப்பதே கிடையாது. Sometimes we think, Lord, why are you silent all my life? சில நேரங்கள் நம்ம நினைப்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் ஏன் அமைதி காக்கிறீர்? No, God is not silent. He is working in your life and behind the scenes already. தேவன் அமைதியாய் இருக்கவில்லை, ஆனால் திரைக்கு பின்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்கனவே கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். Because he will say, I have a plan and a destiny for you. ஏனென்றால் அவர் சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கைக்காக ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் நான் வைத்திருக்கிறேன். I want my people to come back to me. என்னுடைய ஜனங்கள் என்னை திரும்பி வரும்படிக்கு நான் விரும்புகிறேன். The word of the Lord was spreading through the Greek language. கர்த்தருடைய வார்த்தையானது அங்கே கிரேக்க பாஷைகளிலே எல்லாருக்கும் கிடைக்க And ஆரம்பித்தது. then came the Romans into the Jewish nation. அதற்கு பிற்பாடு யூத தேசத்துக்குள்ளாக ரோமர்கள் வர ஆரம்பித்தார்கள். People were highly disappointed. அந்த நாட்களிலே ஜனங்கள் மிகவும் ஏமாற்றம் Oh, அடைந்திருந்தார்கள். these heathens who were non-Jewish people walking into the city of Jerusalem. இந்த புறஜாதிகள், இந்த யூத மார்க்கத்தில் அமையாத இந்த ஜனங்கள் இந்த தேசத்துக்குள்ள வருகிறார்களே என்று சொன்னார்கள். Controlling the entire temple with their hands. அவர்கள் தங்களுடைய கரங்களிலே தேவாலயத்தினுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டார்களே என்று சொன்னார்கள். But the Romans were very good in building roads. ஆனால் ரோமர்கள் அந்த நாட்களிலே சாலைகளை கட்டுவதிலே மிக They were பிரபலமானவர்கள். very good in administration. அவர்கள் நிர்வாகத்திலே மிகச் சிறந்தவர்களாய் God இருந்தார்கள். said, they build roads and my son Apostle Paul will walk on the roads and preach the gospel in every nation. தேவன் சொன்னார், இந்த ரோமர்கள் வந்து சாலைகளை கட்டி எழுப்பட்டும், அதற்கு பிற்பாடு என்னுடைய குமாரனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த சாலைகளில் நடந்த சுவிசேஷத்தை அறிவிப்பார். The Greek rule and the Roman rule, they came together in order to propagate the gospel. இந்த கிரேக்க சட்டங்களும் அதே போல ரோமர்களுடைய சட்டங்களும் இணைந்து எல்லா இடங்களிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை கேள்விப்படுவதற்கு ஒரு வழியாக And அமைந்தது. Apostle Paul with a Roman passport, அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னிடத்திலே ரோம குடியுரிமை and வைத்திருந்தார். he had no problems in visiting all these countries. எனவே அந்த ரோம குடியாட்சியில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவரால் தாராளமாக பிரயாணம் பண்ண முடிந்தது. Sometimes you can just you do not know what God is doing behind the scenes. சில நேரங்களில் திரைக்கு பின்பாக கர்த்தர் செய்கிற கிரியைகள் எல்லாம் உங்களால் புரிந்து கொள்ளவே But முடியாது. God says, I know everything what I am doing. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்வது இன்னது என்பதை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். And I will never change. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் மாறாதவர். Just like the waters cover the sea. ஜலமானது சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது The போல whole nations, all the nations will be covered with the knowledge of my son. எல்லா தேசங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே ஒரு நாள் And நிரப்பப்பட்டிருக்கும். I am working towards this problem in this world. எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகள் மூலமாக நான் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். It's an exciting topic when you think about this. இந்த கருமையான சகோதர சகோதரிகளை இதை பற்றி சிந்தித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமானதா The whole nation of Israel was running towards John the Baptist. இப்பொழுது முழு தேசமும் யோவான் ஸ்நானகனிடத்திலே ஓடிச் செல்கிறார்கள். Suddenly the voice in the desert from the book of Isaiah is there in the desert. திடீரென்று யோவான் ஸ்நானனுடைய சத்தம் ஏசாயா புத்தகத்தினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் மூலமாக வெளிப்படுகிறது. All the heretics are still there in this nation. அதே போல் அதுவரைக்கும் அந்த தேசத்துல எல்லா விதமான புறஜாதிகளும் ரட்சிக்கப்படாதவர்களும் கூட The இருக்கிறார்கள். Pharisees and Sadducees and the high priest are there. அங்கே பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதிசேயர்கள் இருக்கிறார்கள், வேதபாரகர்கள் இருக்கிறார்கள். And when Jesus came upon the scene, it was not very pleasant for them. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையின் மீது கடந்து வந்து பேச ஆரம்பித்த பொழுது அது அவர்களுக்கு இனிமையாக இல்லை. Even today, this is what is happening in the church of Jesus. இன்றைக்கு கூட இயேசுவின்
கிறிஸ்துவின் சபையில் இந்த காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. Suddenly God begins to speak to certain people. திடீரென்று தேவன் ஒரு சிலர் மூலமாக பேச ஆரம்பித்தார். Gives them a revelation what you're doing is totally wrong. நீங்க செய்கிற காரியம் எல்லாம் தவறு என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். You come back to my ways once again. மறுபடியும் என்னுடைய பாதைகளுக்கு திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார். The church is not about ethics and dead ceremonies. இயேசுவினுடைய சபையானது ஏதோ மத சடங்குகளும் அல்லது மரித்து போன பாரம்பரியங்களும் நிறைந்த ஒரு இடம் அல்ல. No, it is about a personal relationship with the living God. இல்லை, சபை என்பது ஜீவனுள்ள தேவனோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு உறவை பற்றியதான இடம். These people came from such a religious background. இந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு மத பின்னணியிலிருந்து வந்தபடியினால They have a lot of persecutions right now. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை அவர் அனுபவித்தார்கள். The property is being confiscated. அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன. They are not able to go to church properly. அவர்களால் சபை கூட்டங்களுக்கு சரியாக போக முடியவில்லை. And many of them are speaking against these Christians now. அவர்களை சுற்றியுள்ள அநேகர் இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேச ஆரம்பித்தார்கள். These Jews are still there and say, hey, why should you suffer like this? அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை பட வேண்டும்? Yes, you went away into the church of Jesus. ஆம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக எங்களை விட்டு பிரிந்து But சென்றீர்கள். now you have such a lot of problems. ஆனா இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை காணப்படுகிறதே. Why don't you come back? Why don't you come back? ஏன் நீங்கள் திரும்பி வரக்கூடாது? What's the problem that you come back right now? எனவே நீங்கள் திரும்பி வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? You know, this can happen to any of us even today. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையானது நம்மில் எவருக்கும் வர முடியும். When God has taken you out of a religion, for example, தேவன் ஒரு குறிப்பிட்ட மத பின்னணியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்போது, when you live under the new covenant under the blood of Jesus, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கையின் கீழே நீங்கள் வாழ ஆரம்பிக்கும்போது, you know, sometimes when you're facing a lot of troubles in your life, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அநேக போராட்டங்களை நீங்கள் சந்திக்கும்போது, when you're being jailed for the gospel, நீங்கள் சுவிசேஷத்து நிமித்தமாக சிறைப்பட்டிருக்கும் போது, when you're being attacked physically for the gospel's sake, சுவிசேஷத்து நிமித்தமாக நீங்கள் சரீர பிரகாரமாக தாக்கப்படும் போது, when you're being isolated in society, நீங்கள் சமுதாயத்திலே தனித்து வைக்கப்படும் போது, and suddenly your friends were still in the old religion, திடீரென்று உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பழைய ஒரு பின்னணியிலே பழைய வாழ்க்கை முறையில் இருந்தார்களா? they will say, hey, why are you suffering like this? அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என்று? Why don't you come back to us? நீங்கள் ஏன் திரும்பி எங்களிடத்திற்கே வந்து விடக்கூடாது? And this is the background of the book of Hebrews. இதுதான் எபிரேய புத்தகத்தினுடைய பின்னணியம். Yes, they're going through a lot of sufferings ஆம், தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அநேக உத்தரவின் வழியாய் சென்றார்கள். and persecutions and confiscations. அவருடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், அவருடைய வாழ்க்கையிலே சொத்துக்கள் சூறையாடப்படுகிற ஒரு நிலைமை. But now when you speak about faith, for example, in the 11th chapter of the book of Hebrews, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது, you know, faith means it's a surety and a conviction. விசுவாசம் என்பது அது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. It's a substance what you are sure about. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து முற்றிலுமாக நிச்சயமாய் And காணப்படுகிறீர்கள். also you are so convinced about the things what God has told you. அதே போல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை குறித்து நீங்கள் முழு நிச்சயமாய் இருக்கிறீர்கள். And when you listen to the voice of God in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை சத்தத்தை நீங்கள் when கேட்கும்போது, God begins to speak to you through His word, for example, தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமா உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கும் போது, when God rebuilds your personal life through the meditation of the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டும்போது, you know, sometimes people come and say, hey, you are really mad right now. சில நேரங்களில் ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், நீ முற்றிலும் ஒரு பைத்தியக்காரனாக மாறிவிட்டாய். Why did you go away from us? ஏன் எங்களை விட்டு நீ பிரிந்து சென்றாய்? Why don't you come back to us? ஏன் எங்களிடத்திற்கு திரும்பி வரக்கூடாது? Because faith, you know, when you begin to trust on the word of God, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, this is a surety of the substance of faith, I tell you. இது நீங்க விசுவாசத்தினாலே நம்பப்படுகிற காரியங்களுடைய உறுதியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். And also about the conviction of things that you are totally believing in. அதே போல எந்த காரியங்களை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த காரியங்களை குறித்து நீங்கள் நிச்சயமாய் இருக்கிறீர்கள். You know, these Old Testament greats, this great men and women of God, பழைய ஏற்பாட்டில் இருந்ததான இந்த பெரிய விசுவாச வீரர்களும் வீராங்கனைகளும், you know, this is what theologians call it. சில நேரங்களிலே இறையியல் வல்லுநர்கள் இப்படித்தான் இதை You சொல்லுகிறார்கள். have these great men and women of God in the 11th chapter of the book of Hebrews. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய பெரிய விசுவாச வீரர்களும் வீராங்கனைகளுடைய பெயர் பட்டியலை This பார்க்கிறீர்கள். is like a hall of fame of all the greats in those days. அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய ஒரு
கதாநாயகிகளுடைய ஒரு வரிசையாய் அது காணப்படுகிறது. All of them people who lived by faith அவர்கள் எல்லாருமே விசுவாசத்துக்காக வாழ்ந்தவர்கள். and who received promises from God. அதே போல கர்த்தரிடமிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள். And they were so convinced about these promises. இந்த வாக்குத்தத்தங்களை குறித்து அவர்கள் முழு நிச்சயமாய் They were காணப்பட்டார்கள். so sure about the substance of these promises. அதே போல அந்த வரப்போகிற அந்த அவர்கள் நம்பினதான காரியங்களுடைய உறுதியாக அவர்கள் காணப்பட்டார்கள். And they were so convinced that what they are doing under the word of God was totally right. அதே போல கர்த்தருடைய வார்த்தையின் கீழ் அவர்கள் செய்கிறதான காரியங்களை குறித்து அவர்கள் முற்றிலும் சரி என்று நம்பினார்கள். You know, when you look into the history of the people of God, அன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்போது sometimes they had nothing in their hands to really prove to other people. சில நேரங்களிலே மற்றவர்களுக்கு தாங்கள் நம்புகிற காரியங்கள் நிச்சயமானதான் என்று காண்பிக்க அவர்களுக்கு எந்த ஆதாரமும் இருக்கவில்லை. For example, the life of Moses, for example. உதாரணமாக மோசேயினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது You know, suddenly this person slips out of the palace இந்த மனுஷன் திடீரென்று அந்த அரண்மனையை விட்டு வெளியே செல்கிறான். because he said the life outside the palace is much better for me with God. ஏனென்றால் அவர் சொன்னார், இந்த அரண்மனையை வாழ்வதை விட தேவனோடு கூட நான் வெளியே சஞ்சரிப்பதே நல்லம் என்று சொல்லி அவர் யோசித்தார். He knew that God is calling him out of the palace. இந்த அரண்மனையிலிருந்து தேவன் என்னை வெளியே அழைக்கிறார் என்று சொல்லி மோசே நிச்சயமாக நம்பினார். 40 years he is living inside the palace. 40 வருடங்களாக அவர் அரண்மனையிலே வாழ்ந்து He is கொண்டிருந்தார். called the son of the daughter of Pharaoh, for example. அவர் அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டார். He had a great position inside the palace. அன்றைக்கு அரண்மனையிலே அவருக்கென்று ஒரு நல்ல பதவி கொடுக்கப்பட்டிருந்தது. A man of great respect in Egypt. அன்றைக்கு எகிப்து தேசத்திலே எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மோசே வாழ்ந்தார். When he was slipping out of the palace, ஆனா அன்றைக்கு அரண்மனை விட்டு அவர் வெளியே வந்தபோது he had already a revelation of the coming Messiah, Jesus Christ. வரப்போகிறதான மேசியாவை குறித்து ஒரு வெளிப்பாட்டை இந்த மோசே பெற்றிருந்தார். You know, a relationship with this Messiah is greater than all the good treasures of Egypt. எகிப்தினுடைய எல்லா பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் இந்த மேசியாவோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதே நலம் என்று சொல்லி மோசே You நினைத்தார். know, sometimes God touches us so deeply. சில நேரங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆழமாக தொடும்போது No one around you really understands you. நம்மை சுற்றி இருக்கிற எவருமே நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். You have not seen everything with your eyes. உங்களுடைய சொந்த கண்களினாலே தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் They will say, பார்க்கவே hey, did you really see this with your eyes? அவர்கள் சொல்லுவார்கள், உன் சொந்த கண்களினாலே அதை நீ பார்த்தாயா? Did you smell the presence of God in your life? கர்த்தருடைய பிரசன்னத்தை உண்மையாகவே நீ சுவாசித்தாயா? Did you really see him and did you really hear his voice personally? உண்மையாகவே தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை நீ சந்தித்தாயா? அவருடைய சத்தத்தை நீ கேட்டாயா? Suddenly God gives you a sure conviction. திடீரென்று தேவன் உங்களுக்கு என்று ஒரு உறுதியை கொடுக்கிறார். That you say, I know that I know that I know. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். That is called conviction. இதைத்தான் நாம் உறுதி என்று சொல்லுகிறோம். You know, sometimes people stand around you. சில நேரங்களில் ஜனங்கள் உங்களை சுற்றிலும் நிற்பார்கள். How do you take such a decision? அப்படிப்பட்ட ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்கள்? Is it not foolish about this decision what you take? Is it not foolish? நீங்க எடுக்கிறதான இந்த முடிவானது முற்றிலும் முட்டாள்தனமானது இல்லையா? You are throwing away this great name that you are the grandson of Pharaoh. நீங்கள் மோசேயினுடைய அந்த பார்வோனுடைய பேரன் என்று அழைக்கப்படுகிற அந்த மிகப்பெரிய பேரை நீ தூக்கி எறிந்து விட்டு வருகிறாய். Not only you are quitting this luxurious life of the palace. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ராஜ அரண்மனையுடைய எல்லா விதமான மேன்மையான வாழ்க்கையை நீ தூக்கி எறிவது மாத்திரமல்ல. Hey, look at all the amenities here in the palace. இந்த இடத்துல இந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா விதமான ஆடம்பரத்தையும் நீ பார். Are you going to suffer with these people of God outside? நீ இதையெல்லாம் விட்டு தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிக்க போகிறாயா? These Jews are slaves, I tell you. இந்த யூதர்கள் எல்லாம் அடிமைகள், உனக்கு தெரியாதா? These Jews are really Jews. These are slaves in our nation. இந்த யூதர்கள் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய தேசத்தில் அடிமைகளாக வாழ்ந்தவர்கள். All they have to do is to work and work and work for us. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்காக அவர்கள் வேலை செய்ய வேண்டும். But suddenly you toss away everything from your life. ஆனா திடீரென்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ தூக்கி எறிந்து விட்டு வருகிறாய். This reproach, you say, I am prepared to carry this for the name of Jesus. இந்த நிந்தையை பார்த்து நீ சொல்லுகிறாய், கிறிஸ்து நிமித்தம் வருகிறதான இந்த நிந்தையை நான் இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறாய். You know, when you read the scripture about Moses, மோசேயை பற்றியதான வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது you know, you will really wonder, how did this man have a revelation of Jesus at that time? இந்த மனுஷனுக்கு அந்த நாட்களிலே இயேசுவை பற்றியதான வெளிப்பாடு எப்படி வந்திருக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள். About the coming Messiah thousands of years before Jesus was born. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே. But he was so convinced that he began to walk in his life. ஆனால் இந்த மனுஷனோ
தான் தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறதை பற்றி மிக மிக முழு நிச்சயமாக அவன் நினைக்க And ஆரம்பித்தான். all these, though well attested by the faith, did not receive that was promised, since God had foreseen something better for us. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களெல்லாம் தங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையாமலேயே போனார்கள் என்று சொல்லி இங்கே Dear சொல்லப்பட்டிருக்கிறது. brothers and sisters, when you look into the stories of Abraham or Moses or even Noah, நீங்கள் ஆபிரகாம் அல்லது மோசே அல்லது நோவாவுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது you know, everything what they heard from God, இவர்களெல்லாம் தேவனிடமிருந்து கேட்ட காரியங்கள் it was utter stupidity for the other people around them. அவர்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்களுக்கு அது முற்றிலும் ஒரு முட்டாள்தனமாக காட்சியளித்தது. You know, sometimes people come to you and say like this, சில நேரங்களில் ஜனங்கள் உங்களை பார்த்து இப்படி சொல்லலாம், oh, I don't believe on anything what I do not see. நான் பார்க்காதிருக்கிற எந்த காரியத்தையும் நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். I need to see everything before I believe. நான் விசுவாசிப்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் என்னுடைய சொந்த கண்களினாலே நான் பார்க்க வேண்டும். I have to touch with my senses before I really believe. நான் உண்மையாக விசுவாசிப்பதற்கு முன்பதாக நான் அதை தொட வேண்டும், நான் அதை சுவாசித்து பார்க்க வேண்டும். We will say everything what I do is only because I believe, because I am trusting, I know exactly this is going to happen this way. நான் இப்படித்தான் இந்த காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி முதலாவது நான் முழுமையாக நம்ப வேண்டும், அதற்கு பிற்பாடு தான் நான் செயல்படுவேன். You know, when you go to a doctor, for example, ஆனா உதாரணமாக நீங்க ஒரு மருத்துவரிடத்திற்கு போகும்போது you go with the trust and faith on this doctor. நீங்க அந்த மருத்துவர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையினால ஒரு விசுவாசத்தினால தான் அவரிடத்துல போகிறீர்கள். Sorry if any doctors are listening here now, ஒருவேளை இங்க ஏதாவது மருத்துவர்கள் இருந்தா தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். but this is what it happens there. ஆனா சாதாரணமா அப்படிதானே The நடக்கிறது. doctor will say, yeah, you need an operation. ஒருவேளை மருத்துவர் சொல்வார், உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. In the beginning of this operation you'll be knocked down. ஒருவேளை ஆரம்பத்துல இந்த ஆபரேஷன் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது You'll be put to rest, knocked down completely. ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ரெஸ்ட் தேவை. Maybe after 12 hours you will wake up again. ஒருவேளை 12 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க கண்ணை விழிப்பீங்க. And you say, yeah, doctor, yeah, that's fine. நம்ம சொல்லுவோம், சரி டாக்டர் நீங்க சொல்ற மாதிரியே செய்வோம். Sometimes you do not even know what he's going to take out and what he's going to put in. சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாது, அறுவை சிகிச்சையின் போது டாக்டர் உங்களுடைய உடம்புல இருந்து எதை வெளியே எடுக்கிறார், எதை உள்ள வைக்கிறாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. In Germany this really happened in the city of Hamburg. ஜெர்மனியில ஹாம்பர்க் பட்டணத்தில் உண்மையாகவே ஒரு முறை இது நடந்தது. The right leg had to be amputated. அவருக்கு அவருடைய இடது கால் வெட்டி எடுக்க வலது கால். அவருடைய வலது கால் வெட்டி எடுக்கப்பட வேண்டியதா But the இருந்தது. doctor through some mistake, ஆனா அந்த மருத்துவர் ஏதோ ஒரு தவறுனால he amputated his left leg completely. அவருடைய இடது காலை வெட்டி எடுத்துட்டார். A healthy one. அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிற ஒரு நபர் தான். Now I know a story where a big piece of cloth was inside the body of another person. இப்போ சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு துணி ஒரு மனிதனுடைய வயிற்றிலே வைத்து தைக்கப்பட்டிருந்தது. And the doctor could not understand why he is sick already. மருத்துவருக்கு தெரியல இவருக்கு ஏன் எப்போ பார்த்தாலும் வியாதியா இருக்கு அப்படின்னு He is சொல்லி. coming again and he is complaining. அவர் மறுபடியும் வர்றாரு, ஏதோ ஒரு வலியை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். After they found out that such a long cloth is still inside his bowels. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவருடைய வயிற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு துணியை மறந்து வைத்து தைத்து விட்டார்கள். I always think everything what we do in this world is only through faith. நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நம்ம செய்கிற எல்லா காரியமுமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்கிறோம் என்று. When I was sitting the first time in this Airbus 380, முதல் முறையாக இந்த ஏர்பஸ் 380ல நான் உட்கார்ந்திருந்த போது 600 some odd people, கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேல உட்கார்ந்திருப்பாங்க. and I was waiting and I thought this is going to really lift up now. நான் நினைச்சேன், உண்மையாகவே இந்த விமானம் இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு மேலே பறக்கத்தான் போகுதா? You know, this is what I was thinking. நான் ஆரம்பத்தில் அதான் நினைச்சேன். I knew that engineers are really good. எனக்கு தெரியும் அங்க இருக்கிற அந்த மின் பொறியாளர்கள் எல்லாம் சிறப்பாகத்தான் செஞ்சிருக்காங்க. And my son usually says, we German engineers are the best in the world, Papa. என்னுடைய மகன் சொல்லுவான், அப்பா ஜெர்மனியில் இருக்கிற நாங்க இங்க இருக்கிற இந்த பொறியாளர்கள்லாம் மிக சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவான். I don't argue with him. நான் அவனோடு கூட வாக்குவாதம் செய்கிறது இல்ல. But when I was sitting in this huge plane, with an upstairs also. அப்போ அங்க அதில் இருக்கிற அந்த விமானத்தினுடைய மேல் தளத்தில் நான் உட்கார்ந்திருந்த போது And I was wondering, are we going to really come up? நான் நினைச்சேன், உண்மையாகவே இந்த விமானம் நம்மளை தூக்கிட்டு மேலே பறக்க தான் போகுதா? And after some time, it was really coming up. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா உண்மையாகவே அந்த விமானம் பறந்தது. You know, sometimes we argue about everything in this world. சில நேரம் இந்த உலகத்தில் எல்லாவற்றை பற்றியும் நம்ம வாக்குவாதம் பண்ணி கொண்டிருப்போம். When it comes about things with God, we always argue. ஆனா தேவனண்டை வருகிற காரியங்கள் என்று சொல்லும் பொழுது அதை பற்றி நம்ம ரொம்ப வாக்குவாதம் Oh, we think we have to use our brains,
right now. நம்ம சொல்லுவோம் நம்முடைய மூளையை கொஞ்சமாவது நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். Is this really, do you know for sure that God has spoken with you? கர்த்தர் உண்மையாகவே உன்னோடு கூட பேசினார் என்று நிச்சயமா இருக்கிறாயா என்று கேட்போம். You were stepping out of your family. நீங்க உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறீர்கள். You were stepping out of your religious circles. உங்களுடைய சொந்த அந்த மத வட்டத்தை விட்டு வெளியே You வந்திருக்கிறீர்கள். were stepping out of the circles which were near to you, some for decades and decades. அநேக வருஷங்களாக உங்களுக்கு அருகாமையில காணப்பட்ட அந்த ஜனங்களை விட்டு நீங்கள் வெளியே And வந்திருக்கிறீர்கள். suddenly one day you get out and say, I want to follow Jesus. திடீரென்று ஒரு நாள் சொல்லுகிறீர்கள் நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன் என்று. I met Jesus in my life. நான் இயேசுவை என் வாழ்க்கையில சந்தித்தேன் And என்று சொல்லுகிறீர்கள். everything is changing. எல்லாமே இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. You know, just look into the life of Abraham. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். This man is old already. இந்த மனுஷனுக்கு ஏற்கனவே வயதாகிவிட்டது. He is not following the God of Israel. அவர் இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றின ஒரு மனுஷனாய் He is இருக்கவில்லை. a worshipper of pagan gods. ஆரம்பத்துல ஒரு அந்நிய தேவர்களை வணங்குகிற ஒரு நபராகத்தான் And ஆபிரகாம் suddenly one day இருந்திருக்கிறார். God steps into his life. ஆனா திடீரென்று ஒரு நாள் ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் Hey, I வந்தார். am going to make you a great nation. அவர் சொன்னார் உன்னிடமிருந்து ஒரு மிகப்பெரிய தேசத்தை நான் உருவாக்க போகிறேன். I am not only going to bless you, but also make you a blessing to the nations of the world. நான் உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல உலகத்தின் தேசங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக மாற்றவும் போகிறேன். Leave your place, leave your family, everything what you possess. உன்னுடைய குடும்பத்தை விட்டுவிடு, உன்னுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்களை விட்டுவிடு. Lord, where are we going to now? ஆண்டவர் இப்பொழுது நாம் எங்கே செல்ல போகிறோம்? Keep on walking, keep on walking. நீ தொடர்ந்து நடந்து கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. When Abraham was about to sacrifice his son Isaac, for example, ஆபிரகாம் அன்றைக்கு தன் குமாரனாக ஈசாக்கை பலியிட அவர் முயற்சித்த போது he's got the wood, he's got the firewood, everything is got. அவருடைய கரத்திலே கத்தி இருக்கிறது, நெருப்புக்கு கட்டையும் இருக்கிறது. Papa, where is the lamb that is going to be offered? அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறார், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? Don't worry, keep on climbing, keep on climbing. ஆனா ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை பற்றி கவலைப்படாதே, தேவன் பார்த்துக் கொள்வார், நீ தொடர்ந்து போய்க்கொண்டே இரு, போய்க்கொண்டே இரு. This was a son of promise, I tell you. இந்த மகன் வாக்குத்தத்தத்தின் குமாரன். He has been waiting for 25 years. இந்த குமாரனை பெறும்படிக்காக ஆபிரகாம் 25 வருடங்கள் They காத்திருந்தார். were so convinced this is the son of promise. இந்த மனுஷன் தான் அவன் வாக்குத்தத்தத்தின் குமாரன் என்று அவர்கள் But நிச்சயித்திருந்தார்கள். now God says, take your son, your only son, whom you love. ஆனா இப்பொழுதோ கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே குமாரனை, உன் ஏகபுத்திரனை, நீ நேசிக்கிற உன்னுடைய ஒரே ஒரு மகனை. You know, I would have told God like this, நான் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பேன், Lord, you want me to kill him? ஆண்டவரே நீங்க அவனை கொல்றதுக்கு என்ன கேக்குறீங்க? Please don't bother me with all of these descriptions now. தயவு செய்து அவனை பற்றி ரொம்ப விளக்கமா சொல்லி என்ன கொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். Take your son, that's enough. உன் மகனை அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும். Take your son, your only son, உன்னுடைய ஒரே மகனை வேற சொல்றீங்க. and the only son whom you love. அதே போல நீ நேசிக்கிற உன் புத்திரனை அப்படின்னு சொல்றீங்க. Lord, please stop with all of these discussions now. ஆண்டவரே நீ சொல்லுகிற இந்த விளக்கத்தை எல்லாம் சொல்லி என்னை இன்னும் வேதனைப்படுத்தாதே. Lord, I've understood everything what you're telling me. ஆண்டவரே நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு ஏற்கனவே புரிந்து விட்டது. But you know, this man was so convinced about God. ஆனா இந்த மனுஷனோ தேவனை குறித்து அவ்வளவு நிச்சயித்திருந்தபடினாலே In all these years that he has been walking with God, இந்த வருடங்கள் எல்லாம் அவன் இதுவரைக்கும் தேவனோடு கூட நடந்து வந்திருக்கிறான். yes, he had done many mistakes. நிச்சயமாகவே ஆபிரகாம் சில தவறுகளை செய்த மனிதன் In தான். his life, he did certain mistakes, surely. அவனுடைய வாழ்க்கையில சில தவறுகளை ஆபிரகாம் நிச்சயமாகவே செய்திருக்கிறார். But he knew, for example, even if this boy is going to be ashes right now, ஆனா ஆபிரகாமுக்கு நிச்சயமாக தெரியும், இந்த வாக்குத்தத்தத்தின் மகன் சாம்பலாக எரிக்கப்பட்டாலும் கூட சரி, my God can raise him back to life once again. என் தேவனால் இந்த சாம்பலிலிருந்தும் அவனை உயிரோடு கூட எழுப்ப God முடியும் can என்று raise him once விசுவாசித்தான். again back to life once again. தேவன் நிச்சயமாகவே அவனை ஜீவனுக்குள்ள கொண்டு வருவார் என்று Dear brothers and நம்பினான். sisters, sometimes what God demands in our personal lives, சில நேரங்களில் தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கேட்கிற காரியங்கள் it எல்லாம் is very hard to even digest. அதை முதலாவது நாம் ஜீரணித்துக் கொள்வதே அவ்வளவு கடினமானதாக இருக்கும். Lord, how can I be so convinced about what you're telling me right now? ஆண்டவரே நீ சொல்லுகிற காரியத்தை பற்றி நான் எப்படி நிச்சயமாக நம்ப முடியும்? You are taking back the son whom you gave me. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த அந்த மகனை நீரே திரும்ப எடுத்துக் கொள்கிறீரா? You know, God sometimes wants to test us completely. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை முற்றிலுமாக சோதிக்க விரும்புகிறார். In the walk with God, sometimes such situations happen. சில நேரங்களிலே தேவனோடு கூட நடக்கிற அந்த பாதைகளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம். After Abraham was prepared to sacrifice his son Isaac, அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனாக ஈசாக்கை பலியிட அவன்
திட்டமிட்ட போது and the heavens opened upon the life of Abraham. ஆபிரகாமுக்கு மேலாக வானங்கள் திறந்தது. Now that I know that you really fear me, இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்று and I will அறிந்திருக்கிறேன். surely bless you. இப்பொழுது நான் நிச்சயமாகவே உன்னை Now that I know that ஆசீர்வதிப்பேன். you really fear me, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறாய் என்று நான் yes, I அறிந்திருக்கிறபடினாலே am going to surely bless you. நான் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே Dear brothers ஆசீர்வதிப்பேன். and sisters, sometimes we can have promises, அருமையான சகோதர சகோதரிகளே, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம். but after they receive the promises, these great men and women of God in the Bible, ஆனால் வேதத்திலே இந்த பெரிய தேவ மனிதர்களும் மனுஷிகளும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு yes, they had troubles in this walk on the promises of God, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வைத்துக்கொண்டு தேவ பாதையில் நடக்கும்போது அவர்களுக்கு அநேக போராட்டங்கள் நேரிட்டன. but they were just continuously following the word of God in their personal இருந்தாலும் lives. கூட தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்துக் கொண்டே தான் இருந்தார்கள். You know, sometimes what the greatest mistake what we can do, இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு yes, என்னவென்றால், God has given you a promise. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார், உண்மைதான். When the priest Melchizedek comes home, ஆனால் அன்றைக்கு ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு வீட்டுக்கு வந்த உடனே, Pastor Melchizedek, can you pray for us now? பாஸ்டர் மெல்கிசேதேக், நீங்க எங்களுக்கு தயவு செய்து ஜெபிக்கிறீங்களா? Can you please listen what God is telling now? தயவு செய்து நீங்க ஜெபிச்ச ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாருன்னு சொல்றீங்களா? Oh, when the angel is coming to your home now. ஒருவேளை கர்த்தருடைய தூதன் உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது, I mean Genesis chapter 15. ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து Oh, சொல்லுகிறேன். Sarah, now cook good food now. ஒருவேளை ஆபிரகாம் இப்படி சொல்லியிருப்பார், சாரா ஒரு நல்ல சாப்பாடு நீ செய். And after we give the food to these angels, அந்த சாப்பாடை தேவதூதர்களுக்கு நம்ம கொடுத்த பிற்பாடு, please pray for us now. அதுக்கப்புறம் நம்ம போய் தயவு செய்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு What சொல்லுவோம். about the promise what God gave us? கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, அது என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க. No, Abraham was never wavering. இல்லை, ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் He was சந்தேகப்படவில்லை. not wavering in his faith. அவன் தன்னுடைய விசுவாசத்திலே அவன் சந்தேகப்படாமல், He said, what God has promised will surely happen. ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். And he began to praise God in his personal life. அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். And that led to the increase of his faith. அவன் அப்படி தேவனை மகிமைப்படுத்தின போது அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். Do you know when you begin to keep on praising God in your personal நீங்கள் life? தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது, When you speak about the character of God in your personal தேவனுடைய praise and worship. தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கையிலே பேசி அவரை நீங்கள் பெருமைப்படுத்த ஆரம்பிக்கும் When போது, you lift up the name of Jesus in your rooms, இயேசு for கிறிஸ்துவின் example. நாமத்தை உங்களுடைய அறைகளிலே நீங்கள் உயர்த்த ஆரம்பிக்கும் போது, As you lift up the name of God, தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த ஆரம்பிக்கும் போது, your faith begins to surge. உங்களுடைய விசுவாசமானது முற்றிலுமாக அது தூக்கி உயர்த்தப்படுகிறது. Just like the song we sang a few minutes ago. எப்படி ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக ஒரு பாடலை பாடினோமே, My God can do something for me. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார். My God can do something for என் me. தேவன் எனக்காக ஏதாவது ஒன்றை செய்வார். And my God is not a liar. அதே போல என் தேவன் பொய் He சொல்லுகிறவர் is அல்ல. not a man to lie. நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் He is அல்ல. not a man to change. அவர் மாறுவதற்கு ஒரு He மனுபுத்திரனும் is அல்ல. an everlasting God. அவர் நித்தியமான And when He தேவனாயிருக்கிறார். tells me something, I just keep on pressing on. அவர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை நான் விசுவாசித்துக் கொண்டு தொடர்ந்து போய்க்கொண்டே இருப்பேன். Our faith, that is the substance of what we believe. நம்முடைய விசுவாசமானது நாம் எந்த காரியத்தை நம்புகிறோமோ அதனுடைய உறுதியாய் ஆதாரமாய் And இருக்கிறது. it's also the conviction of something what we really believe. அதே போல எந்த காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தினுடைய உறுதியாய் இருக்கிறது. You know, sometimes I wonder all what these people did just because of faith. இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த விசுவாசத்திற்காக மாத்திரம் அவர்கள் சாதித்த காரியங்கள் எல்லாம் என்ன என்று When you பார்க்கும்போது, go to the book of Hebrews chapter 11, எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகும்போது, whether it was Abraham, Isaac and Sarah, அது ஆபிரகாம், ஈசாக்கு, சாராளாக இருந்தாலும், maybe it was Noah, Enoch and Joseph, அல்லது நோவாவோ, ஏனோக்கோ அல்லது யோசேப்பாக இருந்தாலும், maybe it was Gideon and Samson and Barak and David. கிதியோன், பாராக், சிம்சோன், தாவீது இவர்களை பார்க்கும்போது, All these saints who have been mentioned there, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுமே, but all the troubles what these people had to go through. ஆனா இந்த ஜனங்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவித்த துன்பங்கள் தான் எத்தனை. How strong their faith was that they were able to endure everything for Jesus. அவர்கள் தேவனுக்காக இந்த உபத்திரவங்கள்லாம் சகிப்பதற்கு அவருடைய விசுவாசம் எவ்வளவு பலனுள்ளதா இருந்திருக்க வேண்டும். People were laying down their lives. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை தேவனுக்காக அர்ப்பணித்தார்கள். They are being persecuted right now. அவர்கள் இப்பொழுது உபத்திரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். They are being put into jails in their lives. அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். And they are losing everything possible. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையுமே அவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. There's so much persecution around them. அவர்களை சுற்றிலும் அநேக விதமான நெருக்கங்களும்
உபத்திரவங்களும் That காணப்படுகிறது. some of them said, let us not go to church anymore. அவர்களில் ஒரு சிலர் சொன்னார்கள், இனிமேல் நாம் சபை கூடுதலுக்கே போக வேண்டாம். That's the reason why the book of Hebrews says, do not stay away from the gathering of the saints. இதனால் தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் சொல்லுகிறது, சபை கூடி விடுதலை நாம் விட்டுவிடாமல் இருப்போமாக. Please don't do this. This is the beginning of your own destruction. இது உங்களுடைய சொந்த அழிவுக்கு காரணமாக அமைந்துவிடும். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். You know, I tell you, sometimes you can have differences in a church. நான் சொல்லுகிறேன், சபையிலே உங்களுக்கு சில வித்தியாசங்கள் காணப்படலாம். The church is nothing but a family of God. சபை என்று சொல்லும் பொழுது வேறொன்றும் இல்லை, அது தேவனுடைய குடும்பம். The church is not this building. இயேசுவின் சபை என்று சொல்லும் பொழுது வெறும் கட்டடம் You know, மாத்திரமல்ல. sometimes we say, oh, how can I get to Good Shepherd Church now? நம்ம சொல்லுவோம், இந்த குட் ஷெப்பர்ட் சபைக்கு எப்படி போறது அப்படின்னு வழி கேட்போம். Go down the road on the right hand side, you will see this church. நீங்க போங்க, அந்த பாலத்துக்கு கீழே வலது பக்கத்துல அந்த சபை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. No, this is not the church, I tell you. இது வந்து சபை அல்ல. You and I are the church of Jesus. நீங்களும் நானும் தான் இயேசுவின் சபையாய் You and இருக்கிறோம். I are the temple of God நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். with the indwelling power of the Holy Spirit. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே One day we listened to the voice of God. ஒரு நாள் கர்த்தருடைய சத்தத்தை நாம் We கேள்விப்பட்டோம். were so convinced about the call of God தேவனுடைய அழைப்பை குறித்ததான ஒரு நிச்சயத்தை that we பெற்றுக்கொண்டோம். said, Lord, I am leaving everything behind to follow you. ஆண்டவரே, உம்மை பின்பற்றும்படியாக எல்லாவற்றையும் நான் விட்டு வருகிறேன் என்று I am சொன்னோம். prepared to be buried along with you in water baptism. நான் தண்ணீர் ஞானஸ்நானத்தினாலே உம்மோடு கூட அடக்கம் பண்ணப்பட And விரும்புகிறேன். I want to be raised by the power of the Holy Spirit again. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நான் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட I want விரும்புகிறேன். to walk in the newness of life with you. இந்த புதிதாக்களின் வாழ்க்கைக்குள்ளாக உம்மோடு கூட நடக்க I விரும்புகிறேன். need the gifts of the Holy Spirit in my life எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் தேவை. so that I can fulfill the calling of my life that you gave me. எனவே என்னுடைய வாழ்க்கையில் நீ கொடுத்திருக்கிறதான அழைப்பை நான் நிறைவேற்றும்படியாக. You know, when a child is born, the child needs automatically a family. ஒரு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தை வளரும்படியாக அதற்கு நிச்சயமாக ஒரு குடும்பம் அவசியம். You don't take a small child and put it under the bridge right now. நீங்க ஒரு சிறு குழந்தையை எடுத்து பாலத்துக்கு கீழே போட்டு விட மாட்டீர்கள். Be happy here and grow swiftly. இங்கே சந்தோஷமாக இரு, சீக்கிரமாக வளரு என்று சொல்ல மாட்டீர்கள். No, a small child needs a family. இல்லை, ஒரு குழந்தைக்கு எப்பொழுதுமே வளருவதற்கு ஒரு குடும்பம் அவசியம். And the church is nothing but a family. அதே போல சபை என்று சொல்லும் பொழுது அது ஒரு குடும்பமே அல்லாமல் வேறல்ல. And this is the reason why God brings you into this family, இதனால தான் கர்த்தர் நீங்க மறுபடியும் பிறந்தவுடனே சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். where you're taken care of and nourished. நீங்கள் நன்றாக அன்பு செலுத்தப்படவும் அதே போல உங்களுக்கு போஜாக்கு கொடுக்கப்படவும், To be loved and to give love. நீங்கள் நேசிக்கப்படவும் மற்றவர்களுக்கு அன்பை To be பகிர்ந்தளிக்கவும், fed properly in your personal உங்களுடைய lives. தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு நன்றாக போஷிக்கப்படவும், To be corrected if necessary. அதே போல தேவைப்படுகிற இடங்களிலே நீங்கள் திருத்தப்படவும், And to build up in your spiritual life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் கட்டி எழுப்பப்படவும். Yes, there could be differences in a church நிச்சயமாக சபைகளுக்குள்ள வித்தியாசங்கள் காணப்படலாம். because Jesus is still building his church. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்னும் தம்முடைய சபையை கட்டி கொண்டுதான் And இருக்கிறார். I tell you, a building site is never perfect. நான் சொல்லுகிறேன், ஒரு கட்டடம் கட்டப்படுகிற இடமானது அங்க பார்ப்பதற்கு எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்காது. Have you seen any building site that is totally perfect? நீங்க ஏதாவது கட்டடம் கட்டப்படுற இடத்துக்கு போய் எல்லா இடமும் தெளிவா சுத்தமா இருக்கிறத Oh, பார்த்திருக்கீங்களா? everything is neat. Everything is neat. எல்லாமே ரொம்ப அழகா ரொம்ப சுத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற இடமா இருக்குமா? Here is a spade. There is a crowbar. அங்க ஒரு மண்வெட்டி கிடக்கும், அங்க ஒரு கடப்பாரை இருக்கும், And everything is there. எல்லாமே அங்க கிடக்கும். Cement and bricks and everything is lying அங்க around. செங்கல் இருக்கும், அங்க வந்து பார்த்தா சிமெண்ட் மூட்டை இருக்கும். I tell you, the church is never perfect. நான் சொல்லுகிறேன், சபை கட்டடம் என்பது அது ஒரு பரிபூர்ணமான இடம் அல்ல. That's the reason why one person said like this. இந்த காரணத்தினால் தான் ஒரு மனுஷன் இப்படி சொன்னார், The church is never going to be perfect. சபையானது ஒருபோதும் ஒரு பரிபூர்ணமான இடமாக இருக்காது. Yes, one day we will be perfect when we see Jesus. நிச்சயமாக ஒரு நாள் நாம் இயேசுவை பார்க்கும் பொழுது பரிபூர்ணமானவர்களாக மாற்றப்படுவோம். God will take away all the wrinkles, everything that we have upon our lives. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கரைதிரைகளையும் எல்லா குற்றங்களையும் தேவன் எடுத்து போடுவார். You know, when you go to a marriage, for example, நீங்க உதாரணமாக ஒரு திருமணத்துக்கு போகும்போது, you know, we want to give the best picture to everyone. அன்னைக்கு எல்லாருடைய கண்களுக்கும் நம்ம ரொம்ப சிறப்பா காணப்படணும் தான் நம்ம நினைக்கிறோம். And usually the people say, the bride is so beautiful. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, பாருங்க இந்த திருமணப்பெண்ணை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. I've seen this sentence almost in every marriage. எல்லா திருமணத்திலையும் இதை நான் பார்த்திருக்கேன். Because they know where the mistakes are.
ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் முகத்துல எங்கெங்க குறைகள் இருக்குன்னு. Maybe there's a pimple there. ஒருவேளை அங்க பார்த்தா ஒரு முகப்பரு இருக்கும். Maybe it had to be scrubbed out or painted completely. ஒருவேளை அது முதல்ல நல்லா தேய்ச்சு, அப்படி இல்லைன்னா அங்க வந்து மேல ஏதாவது பூசி. Maybe the nose is a little different. ஒருவேளை கொஞ்சம் மூக்கு நல்லா இருக்காது. And the eyes are totally different. ஒருவேளை கண்ணு கூட கொஞ்சம் அவ்வளவு Or வடிவமா maybe இருக்காது. that bride is a little short. ஒருவேளை அந்த மணப்பெண் கொஞ்சம் குட்டையா இருப்பாங்க. And she comes with a 6 inches boots. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா 6 இன்ச்சுக்கு பெரிய செருப்பு போட்டு வருவாங்க. You know, everything must be presented properly. ஏன்னா அந்த மணப்பெண் பார்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் குறையில்லாம இருக்கணும். This is what we do in normal earthly marriages. சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய திருமணத்திலே இப்படிலாம் நம்ம செய்கிறோம். But you know what the Bible says? ஆனா வேதாகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? When Jesus presents you and me as a bride before the heavenly Father, இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பிதாவிற்கு முன்பாக நம்மை கொண்டு போய் He நிறுத்துகிறார். will continuously work on all our blemishes. அதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கரைதிரைகளும் போகும்படியாக அவர் வாழ்க்கையில் அனுதினமும் கிரியை He செய்கிறார். is working continuously through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறார். And when we stand as the bride before the bridegroom Jesus Christ, நம் மணவாட்டியாக இயேசு கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு முன்பாக நிற்கும்போது you and I are going to be totally perfect on that day. நீங்கள் நானும் அந்த நாளிலே முற்றிலும் ஒரு பரிபூரணமான ஒரு மணவாட்டியாக நிற்க போகிறோம். Maybe you don't believe this right now, ஒருவேளை இன்றைக்கு நீங்க அதை விசுவாசிக்க மாட்டீங்க. but this is what is going to happen. ஆனா இதுதான் ஒரு நாள் நம் வாழ்க்கையில நடக்க போகிறது. You are going to be perfect in the sight of God. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் முற்றிலும் பரிபூரணமான ஒரு மணவாட்டியாய் இருப்பீர்கள். Dear brothers and sisters, when you walk with the Lord completely, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனோடு கூட நீங்க தொடர்ந்து முழுமையாக நடக்க ஆரம்பிக்கும் போது you know all the promises of God that God has given you. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் Sometimes you hold on to the promises. சில நேரங்களில் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள். Sometimes you have doubts. சில நேரங்களில் உங்களுக்கு சந்தேகங்கள் எழும்பும். Abraham had doubts. ஆபிரகாமுக்கு கூட சந்தேகங்கள் எழும்பினது. Oh Lord God, let this fellow Ishmael live before you. ஆபிரகாம் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. He is already there in our family. ஏற்கனவே இஸ்மவேல் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறானே. Why should I live for the promised child? ஏன் ஆண்டவரே இன்னொரு வாக்குத்தத்தத்தின் குமாரனுக்காக நான் காத்திருக்க வேண்டும்? God says no, this is not the promised child. ஆண்டவர் சொன்னார், இஸ்மவேல் உன்னுடைய வாக்குத்தத்தத்தின் மகன் அல்ல. You produce this child along with your wife, உன்னுடைய along with Hagar. ஆகாரோடு கூட சேர்ந்து நீயாகவே இந்த குமாரனை பெற்றுக்கொண்டாய். This is not the promised child. ஆனால் இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் குமாரன் அல்ல. You keep on moving and I will do the impossible. நீ தொடர்ந்து கடந்து சென்று கொண்டே இரு, உன்னுடைய வாழ்க்கையில கூடாத காரியங்களை நான் செய்ய ஆரம்பிப்பேன். You know, I was thinking about Noah, for example. நான் நோவாவை பற்றி சிந்திக்க This ஆரம்பித்தேன். man was already about 500 years. இந்த மனுஷனுக்கு இப்பொழுது ஏற்கனவே 500 வயது ஆகிவிட்டது. Just imagine the scene. I was laughing when I was thinking about this. யோசித்து பாருங்களேன், நோவாவை பத்தி நான் சிந்திக்கும் போது God நானே comes சிரிச்சிட்டு and said, இருந்தேன். hey, engineer, I have many measurements for you. அப்போ ஆண்டவர் வந்து நோவாட்ட வந்து சொன்னாரு, இன்ஜினியர், உனக்காக சில அளவுகளெல்லாம் நான் வச்சிருக்கேன். You have to build a big boat. நீ வந்து ஒரு பெரிய பேழையை கட்டணும். This fellow has not seen a boat until now. இதுவரைக்கும் இந்த நோவா பார்த்தா தன் வாழ்க்கையில ஒரு படகு அவர் பார்த்ததே இல்லை. And he said, boat? What for? அவர் சொன்னார், ஒரு படகா எதுக்கு நான் செய்யணும்? This whole boat you will build நீ வந்து ஒரு பெரிய பேழையை நீ கட்டுவ. for 120 years. 120 வருஷமா நீ கட்டணும். And then அதுக்கப்புறம் rain will come. அதுக்கப்புறம் மழை வரும். Rain? What is rain? மழைனா என்ன? What is rain? மழைனா என்ன? Water will come. மழைனா தண்ணி வானத்திலிருந்து கொட்டும். Lord, I have never seen water from above. ஆண்டவரே, வானத்திலிருந்து தண்ணி கொட்டி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. I have seen water sprouting out of the earth. நான் வந்து தண்ணி வந்து கீழே தரையிலிருந்து ஊற்றா வர்றதை நான் பார்த்திருக்கேன். But now you say water will fall. ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க வானத்திலிருந்து தண்ணி ஊற்றும்னு. For how many days? எத்தனை நாளைக்கு ஆண்டவரே ஊற்றும்? 40 days. 40 நாட்கள் அப்படி தண்ணி ஊற்றும். You build the boat, 40 days it will be raining. நீ ஒரு பேழையை கட்டு, 40 நாள் மழை பெய்யும். Just imagine. What would other people think? யோசித்து பாருங்க, மற்றவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க? Hey, 500 வயசாச்சு கிறுக்கா. That's what they will say. ஒருவேளை மற்றவங்க நோவாவை பார்த்து இப்படி தான் திட்டியிருப்பாங்க.
500 years you are already there. ஏற்கனவே 500 வருஷமா நீ வாழ்ந்துட்ட. You suddenly say you are convinced that the rain is going to come. இப்ப போய் சொல்ற நிச்சயமா மழை வரப்போகுதுன்னு உறுதியா வேற சொல்லிட்டு You இருக்க. are sure about this, what is going to happen? இனிமே வரப்போற காரியத்தை பத்தி அவ்வளவு உறுதியா இருக்கிறியா? And Lord, what happens after that? ஆண்டவரே அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்? You, your family, and all the animals and the birds, everything is going to be there inside this boat. நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய குமாரரும் மனைவிகளும் எல்லா மிருகங்களும் பறவைகளும் அந்த பேழைக்குள்ள போவீங்க. Would you like to live in such a zoo for 40 years? 40 days? ஒரு 40 நாளைக்கு இப்படி ஒரு மிருக காட்சி சாலையில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? You know, a few minutes is enough sometimes. நம்ம சில நேரத்துல சில நிமிஷங்கள் கூட இருக்க முடியாது. But you know what I was wondering? ஆனா நான் என்ன நினைத்து That ஆச்சரியப்பட்டேன்னா all these animals were quite saved inside this ark. ஆனா அந்த பேழைக்குள்ள பாருங்க அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருது. Just imagine the lion is jumping on the deer. யோசிச்சு பாருங்க சிங்கம் போய் மான் மேல குதிச்சு அதை அடிச்சு சாப்பிடுதுன்னு வைங்க. And the tiger is running behind Noah. ஒருவேளை புலி வந்து நோவாவை துரத்தி நோவாவை கடிக்குதுன்னு வச்சுங்க. What commotions will there be inside the ark? அந்த பேழைக்குள்ள எப்படி இருக்கும் அங்கே இங்கே ஒரே ரகளையா இருக்கும். But you know, this is a good revelation about the church of Jesus. ஆனா இயேசுவின் சபை குறித்து என்ன ஒரு அற்புதமான வெளிப்பாடு பாத்தீங்களா? Before we were saved, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக maybe we are the lions and the tigers and the snake and the cobra and everything. இந்த உலகத்துக்குள்ள நம்ம ஒரு சிங்கமாவோ புலியாவோ ஒரு நாகபாம்பாவோ அல்லது வேற எந்த ஒரு கொடிய மிருகமாவோ கூட இருந்திருக்கலாம். But when you come inside the ark, ஆனா இந்த பேழையாகிய சபைக்குள்ள நீங்க வந்த உடனே you are so gentle நீங்க ரொம்ப மென்மையா சாந்தமா ஆகிறீங்க. that the lion says, "Oh, I am a gentle cat right now." இப்போ சிங்கம் சொல்லுது நான் இப்போ ரொம்ப மென்மையான பூனை மாதிரி ஆயிட்டேன். Oh, I am a tiger, but I am very gentle now. ஆனா புலி சொல்லுது நான் ஒரு புலி தான் ஆனா கூட இங்க நான் ரொம்ப சாந்தமா மாறிட்டேன். Because I have come inside the ark of God. ஏன்னா நான் தேவனுடைய பேழைக்குள்ள வந்துட்டேன் இல்லையா? And God is changing me. இப்ப தேவன் என்னை மாற்றி கொண்டிருக்கிறார். And this is the reason why I am quiet now. இந்த காரணத்தினால தான் இப்ப நான் அமைதியா இருக்கிறேன். Dear brothers and sisters, when God gave the promises, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும்போது I do not know what the people around them thought about this. அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்ன நினைத்தார்களோ எனக்கு தெரியவில்லை. The world around us, we have to see with our senses. நம்மை சுற்றி இருக்கிற உலகம் சொல்லுகிறது உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தால் அதை நீ கண்களினால் பார்க்க வேண்டும் கைகளினால் தொட்டு பார்க்க வேண்டும். We cannot be convinced about things that we do not see. நம்ம கண்களினால் பார்க்காத காரியங்களை குறித்து நாம் உறுதியா இருக்க முடியாது You என்று know, I am சொல்லுகிறது. not sure about the promises of God. எனக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்த நிச்சயம் இல்லை என்று சொல்லுவார்கள். You know, as you read the book of Hebrews, நீங்க எபிரேயர் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கும்போது these people went through a lot of persecutions. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து சென்றார்கள். But some of them never saw the fulfillment of those promises. ஆனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். Sometimes they had the documents for the land, சில நேரங்களில் அவர் கொடுக்கப்பட வேண்டிய அந்த நிலத்தினுடைய பத்திரம் அவர்களிடத்தில் but இருந்தது. they never inherited the land. ஆனால் அந்த நிலத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளவில்லை. The word of God says in Hebrews, through faith and perseverance you come into the inheritance. இந்த எபிரேயர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் விசுவாசத்தினாலும் நீங்கள் தொடர்ந்து நடந்து உங்களுடைய உறுதியினாலும் தான் நீங்கள் விசுவாசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Just keep on trusting God. நீங்கள் தொடர்ந்து தேவனை விசுவாசித்துக் கொண்டிருங்கள். Put your faith on and be persevering in your faith. நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். But one of the things what God says in the book of Hebrews, ஆனால் எபிரேயர் புத்தகத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், he says the whole consummation of all these things is never going to happen without the New Testament church one day. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு ஒரு விசேஷத்த நன்மையை தேவன் புதிய ஏற்பாட்டிலே நமக்காக வைத்திருந்தார். You know, I do not understand this completely, to be very honest with you. உண்மை சொல்லப்போனால் முழுமையாக என்னால் இதை புரிந்து கொள்ள The முடியவில்லை. whole consummation is going to take place along with the New Testament saints. அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலானது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு கூட அது நடைபெறும்படியாக கர்த்தர் அவர்களை காத்திருக்க வைத்திருக்கிறார். For us it is wonderful to know this. நம்மை பொறுத்த வரைக்கும் அதை அறிந்து கொள்வது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. But until this happens one day, ஆனால் இந்த நிறைவேறுதலானது நம்ம எல்லாரோடு கூட நடக்கும்படியாக these saints have to believe and keep on persevering. இந்த பரிசுத்தவான்கள் தொடர்ந்து விசுவாசித்து அவர்கள் பொறுமையோடு கூட முன்னேறி செல்ல வேண்டியதா இருந்தது. May I ask you, when God gives you a promise, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது can you just keep on persevering with faith?
நீங்கள் விசுவாசத்தோடு கூட பொறுமையாக தொடர்ந்து முன்னேறி செல்ல முடிகிறதா? You know, sometimes it is not easy. I know this. சில நேரங்கள்ல அது அவ்வளவு எளிதான காரியம் இல்ல, எனக்கு தெரியும். Lord, when is this going to happen right now? ஆண்டவரே, இது எப்பொழுதுதான் நிறைவேற போகிறது? All the promises what you put before us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் When is this going to be executed? ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறுதலுக்கு வரப்போகிறது? Documents you already given into our hands. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களிலே ஏற்கனவே பத்திரத்தை கொடுத்து விட்டீர். But when comes our inheritance? ஆனால் நாங்கள் சுதந்திரிக்க போற சுதந்திரம் எங்கே? Lord, how long should be quiet right now? ஆண்டவர், இன்னும் நாங்கள் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? God says, just keep on persevering. ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் பொறுமையோடு கூட நீ முன்னேறி செல். Whatever the promise that God has given you, தேவன் உங்களுக்கு எந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் சரி, you know, you have to just keep on persevering. நீங்கள் தொடர்ந்து முன்னேறி சென்றாக வேண்டும். Because the God who promised you the things that will happen in your life, ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த அந்த தேவன் God will surely fulfill them in your personal life. நிச்சயமாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். These people had to go to prisons, for example. இந்த ஜனங்கள் சிறைச்சாலைக்குள்ளாக்கப்பட்டார்கள். There was heavy bloodshed. அவர்கள் அதிகமாக ரத்தம் சிந்த வேண்டியதா இருந்தது. There was a big temptation to get out of the Jewish religion. எப்படியாவது மறுபடியுமாக யூத மதத்திற்கே திரும்பி சென்று விடலாமா என்கிறதான சோதனை. The real faith was being tested. அவர்களுக்குள்ள இருக்கிற உண்மையான விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. They were put into a lot of trouble. அவர்கள் அநேக சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். People were making fun about them. அவர்களை பற்றி சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் பரியாசம் They பண்ணுகிறார்கள். were tested in every way. அவர்கள் எல்லா விதங்களிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார்கள். They were being cut with weapons, for example. அவர்கள் ஆயுதங்களினாலே தாக்கப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள். They had to go through a lot of trouble. அவருடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. But in the midst of all this persecution, ஆனால் இந்த எல்லா பாடுகளின் மத்தியிலும் God says, I am still keeping my eyes upon you. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் என்னுடைய கண்களை உங்கள் மீது நான் பதிய வைத்திருக்கிறேன். Do not let go your confidence. நீங்கள் உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். Do not let go your confidence. உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். You know, sometimes it's very often like this சில நேரங்களில் மிக அடிக்கடியாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம், that Satan will say, hey, no use, get out of this entire situation. பிசாசு வந்து சொல்லுவான், இனிமே காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, இதிலிருந்து நீ தப்பித்து போய்விடு. Get out of this situation. இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது உன்னை காப்பாற்றிக்கொள். How long are you going to wait in this situation? இன்னும் எத்தனை காலம் தான் இந்த சூழ்நிலையை நீ காத்திருக்க போகிறாய்? You have waited enough, man. நீ போதுமான அளவுக்கு காத்திருந்து விட்டாய். But what the book of Hebrews says, ஆனால் எபிரேயர் புத்தகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? looking unto Jesus, who is the beginner and finisher of your faith. நம்முடைய விசுவாசத்தை தூக்கறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவின் மீது உங்களுடைய கண்களை பதிய With all வைத்தவர்களாய், the questions and hesitations you may have, உங்களுடைய இதயங்களில் இருக்கிறதான எல்லா விதமான கேள்விகளின் மத்தியிலும் தயக்கங்களின் மத்தியிலும், with all the doubts that you have to go through, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகிறதான எல்லா சந்தேகங்களின் மத்தியிலும் looking unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். Dear brothers and sisters, I know from personal experience, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, என்னுடைய சொந்த அனுபவத்தில் இது எனக்கு தெரியும். it's not so easy. It's not so easy. I know this. எனக்கு நன்றாய் தெரியும் இந்த வாழ்க்கை எளிதான வாழ்க்கை அல்ல. But you know, we have to follow Jesus in our lives, ஆனால் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நாம் பின்பற்றும் போது, who for the joy that was set before him endured the cross. தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். And now he is seated in the right hand the throne of God. இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் For வீற்றிருக்கிறார். the joy that was set before him, அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு he knew, I am going to go through the cross. அவருக்கு தெரியும், நான் சிலுவையின் வழியாகத்தான் கடந்து செல்ல போகிறேன். This cup that I am going to drink could be a very terrible drink. நான் Terrible குடிக்க cup. வேண்டிய இந்த பாத்திரமானது அதனுடைய அந்த குடிக்குமுறைய அந்த அனுபவமானது மிக கொடுமையான அனுபவம் என்று எனக்கு தெரியும். But for the joy that is set before me, ஆனால் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான சந்தோஷத்தின் these பொருட்டு millions of brothers and sisters are going to join my family எதிர்காலத்தில் என்னுடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட போகிற கோடிக்கணக்கான சகோதர from all சகோதரிகள் across the nations. உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் For the joy that is set before me, that is the reason why I am enduring the cross. எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை இல்லாமல் நான் சிலுவையை Without சகிக்கிறேன். the cross, there's going to be no salvation. சிலுவை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லை. Without death, there's going to be no life. மரணம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன் இல்லை. Without being lifted up, I'm not going to draw people towards me. நாம் உயர்த்தப்படாமல் ஜனங்களை என்னென்று நான் இழுத்துக் கொள்ள முடியாது. Without caring, without the garden of Gethsemane, the garden of Eden can never be reverted. கெத்செமனே தோட்டத்தின் அனுபவம் இல்லாமல் ஏதேன் தோட்டத்தை மறுபடியுமாக என்னென்றே நான் திரும்ப கொண்டு வர The முடியாது. obedience of the second Adam is going to change everything what the first Adam
did wrong in his personal life. இரண்டாம் ஆதாமனுடைய கீழ்ப்படிதலினாலே முதலாம் ஆதாமனுடைய எல்லா தவறுகளும் பாவங்களிலிருந்து அந்த சந்ததி மீட்கப்பட And if போகிறது. I want to be lifted up, நான் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் I have to go down now. நான் முதலாவது கீழே போயாக வேண்டும். Without the cross, there can be no crown. சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை. Without the cross, there can be no crown. I tell you. நிச்சயமாக சிலுவை இல்லாமல் என் வாழ்க்கையில கிரீடத்தை நான் பார்க்கவே I முடியாது. tell you, the Christian life is a life of battles. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. It is a life of it's a wild race, I tell you. இது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது மிக தீவிரமான ஒரு ஓட்டம் என்று And சொல்லுகிறேன். sometimes you can be weary in this race. சில நேரங்களில் இந்த கிறிஸ்தவ விசுவாச ஓட்டத்திலே நீங்கள் களைப்படைந்து போகலாம். Life in a ministry can be very hard for you. சில நேரங்களில் ஊழியத்திலே உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சலிப்படைந்து போகலாம். It's not a bed of roses, I tell you. இது ஒன்று மலர்ப்படுக்கை அல்ல என்று It is சொல்லுகிறேன். not a bed of roses. இது ஒன்று மலர்ப்படுக்கை அல்ல. It is a path of wonderful signs and wonders, இது மிகப்பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்த ஒரு பாதை தான். but at the same time a painful path. அதே போல மிக பாடுகள் நிறைந்த ஒரு பாதை. Unspeakable joy on a painful path. சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் நிறைந்த பாடுகளின் பாதை. But still you keep on persevering. இருந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். Lord, for the joy that is set before me, ஆண்டவரே, எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு I will keep on persevering, நான் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன். because through faith and perseverance I will come to my inheritance. ஏனென்றால் விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். And this is the reason why I just want to follow you. இந்த காரணத்திற்காகத்தான் ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்ற விரும்புகிறேன். I want every eyes to be closed. எல்லாரும் உடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And as we come to the presence of the Lord this evening, இந்த நாள் ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு நாம் வரும்போது persecution and suffering was the story of the great saints of God in the Old Testament. உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இருந்தது. It was the same with Jesus Christ, இதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில கூட. and it was the same with the church of Jesus. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில் இருக்கிறவர்களுக்கும் இதே சூழ்நிலை தான். Until today, this is the story. இன்றைக்கு வரைக்கும் சூழ்நிலை அதுவாகத்தான் இருக்கிறது. Persecutions and troubles, உபத்திரவங்களும் போராட்டங்களும் loneliness, தனிமையும் sarcasm, நம்மை சுற்றி ஜனங்கள் செய்கிறதான பரியாசங்களும் it's still there. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. But you know what God is telling you? ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Look unto Jesus, who is the beginner and finisher of your faith. உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். Don't be looking around, உங்களை சுற்றிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். because when you begin to look around, ஏனென்றால் நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை பார்க்கும்போது you can be tossed out of the track. நீங்கள் மிக எளிதாக உங்களுடைய பாதையை விட்டு நீங்கள் விலக்கப்பட்டு விடுவீர்கள். You'll be running in the opposite direction. நீங்கள் எதிர் திசையில ஓட ஆரம்பிப்பீர்கள். You'll be losing the crown of glory that God has in his hands for you. உங்களுக்காக தேவன் தமது கரங்களிலே வைத்திருக்கிறதான அந்த மகிமையின் கிரீடத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். Just keep on looking unto Jesus. நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள்.